ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அதிசயம் நடக்கும் நடக்கும்னு சொல்கிறீங்களே வராகி அம்மா, அந்த அதிசயம் என்னைக்கு தான் நடக்க போகுதுன்னு கேட்டாய் அல்லவா? உன் கடமையை மட்டும் நீ சரியா செய். இன்னைக்கே இப்பொழுதே அந்த அதிசயத்தை நடத்தி கொடுக்கதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றைய கடைசி நாளாக இருக்க போது இந்த உலகத்திலேருந்து நீ என்ன பாடத்தை கற்றுக்க வந்தியோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இனிமே நீ கற்றுக்கிட்ட பாடங்களையும் அனுபவங்களையும் வச்சு நீ தான் உன் வாழ்க்கையை அழகாக வாழ போகிற. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த நாளே கடைசி நாளாக இருக்கும்படியும் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே வராத அளவுக்கும் உன் வராகி அம்மா இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உன் பயத்தை போக்கி உனக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மையை சரி செஞ்சு உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். யாரோடும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நீ கவலை கொள்ளாதே. நீ நேற்று வாழ்ந்ததை விட இன்னைக்கு ஒரு அடி முன்னேறி இருக்கியா, ஒரு படியாவது முன்னுக்கு வந்திருக்கியான்னு உன் கூடவே உன்னை ஒப்பிட்டு பாரு. நேற்று நீ செஞ்சதை விட இன்னைக்கு ஏதாவது ஒரு செயலை சிறப்பாக செஞ்சுருக்க. நேற்று வரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தை விட இன்னைக்கு ஒரு பாடத்தை புதுசாக கற்றுக்கிட்டனாலே அதுவே வெற்றியை நோக்கி போகிற பாடம் தானே. மொத்தமாக வேகமாக ஓடுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு அடியாக நீ முன்னுக்கு எடுத்து வச்சு முன்னால் வந்தாலும் கண்டிப்பாக நீ முன்னேறி விடுவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு மன அமைதியையும் கொடுத்து மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே உன்னை பார்க்க வந்திருக்கேன். பயத்தை விட மிகப்பெரிய சக்தினா அது தைரியம்தான். ஏன்னா பயங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. நீங்களாவே நடந்து முடிஞ்ச கடந்த கால விஷயங்களை எல்லாம் யோசிச்சு அது அப்படி ஆயிடுச்சே இது அப்படி ஆயிடுச்சேன்னு பயப்படுறீங்க. அப்படி இல்லாட்டி நடக்காத விஷயத்தை யோசிச்சு இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. பயங்கிறதே ஒரு பொய்யான மாயையான விஷயம். தைரியங்கிறது தான் எப்போதும் உண்மையாக நிலச்சி இருக்கக்கூடிய விஷயம். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் நீ தோற்று போய் கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான வெற்றிக்கான சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வைப்பேன். நீ எப்போதும் எங்கேயும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ. ஓடிக்கிட்டே இரு. உனக்கான இடத்தை அடைகிற வரைக்கும், உனக்கான வெற்றியை எட்டி பிடிக்கிற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை சோதனைகள் நீ போகிற பாதையில் வந்தாலும் தடைகளும் பிரச்சனைகளும் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் அதை தாண்டி போனீனா, சோதனைகளை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டீனா அங்கே தான் உன் வெற்றி மறைஞ்சிருக்கும் என் செல்லமே. நீ தைரியமாக உறுதியாக நில்லு. இந்த வராகி அம்மா உன் பயத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். மற்றவங்கள பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினச்சினா உனக்குள்ளே இருக்கிற உன்னையே நீ இழந்து விடுவாய். ஏன்னா இங்கே ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான வாழ்க்கையை தான் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி பெறுவதற்கு தனித்தனி நேரத்தை ஒதுக்கி இருக்கேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்துவம் மிக்கது, தனிப்பாதை கொண்டது. அதனால் மற்றவங்களுக்கு நடந்தது உடனே உனக்கு நடக்கணும்னு அவசரப்படாத. இப்போது நடக்காத விஷயம் இனிமே சிறப்பாக நடந்தே தீரும். இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல நேரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழவும் வைப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் உனக்கான தண்டனைகளோ சோதனைகளோ கிடையாது. அது உன்னை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் கொடுக்குற பயிற்சி தான். சின்ன சின்ன சோதனைகளை பார்த்து மனசொடைஞ்சு போக வேண்டாம். உனக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எப்போதும் உறுதியாக நிற்கணும், நம்பிக்கையோடு நடக்கணும். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேர்ந்துடும். எந்த விஷயத்தை நினச்சி கவலை கொண்டு குழப்பம் அடைகிறாயோ அது அனைத்தையும் சரி செய்ய தானே நான் இருக்கேன். சொந்த பந்தங்கள் உனக்கு துரோகம் செஞ்சாலும், உன் உடம்புல உனக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் கவலைப்படாத. மூடிய கதவுகளை திறக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கீழே விழுந்தாலும் உன்னை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். யாராவது உனக்கு கெட்டது செய்ய வந்தாங்கன்னா அவங்க செய்ய நினச்சதை அவங்களுக்கே நான் திரும்ப கொடுப்பேன். அதே நேரத்தில் உனக்கும் எந்தவித ஆபத்தும் பிரச்சனையும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உனக்கே தெரியாமல் இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த தீமையும் என்னை மீறி உன்னை தொட விட மாட்டேன்.
என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை யார் கஷ்டப்படும்படி பேசுனாங்களோ, உன் மனசை காயப்படுத்தினாங்களோ, அவர்களின் வார்த்தைகள் உன் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறது அல்லவா? அவங்க சொன்னதையே நினச்சி அழுகாதே. ஏற்கனவே அவங்க சொன்னதை நினச்சி நீ அமைதியாக ரொம்ப அழுதுட்ட. அதனால தான் உன் கண்ணீரை வீணாக்காத அளவுக்கு உனக்கு கெட்டது செஞ்சவங்க முன்பாகவே உன்னை நல்லா வாழ வச்சு அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்து சேரும். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேனேன்னு செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கிற இன்பம் துன்பம் அனைத்தும் சரி செய்யப்பட்டு உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் பொறுமைக்கும் பக்திக்கும் ஏற்ற பரிசுகளை நான் கொடுக்க போகிறேன். நீ செஞ்ச எல்லா நன்மைகளும் இப்போது உனக்கே நல்லபடியாக பிரதிபலனாக வந்து சேரப்போகுது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த வராகி அம்மா உன் விதியை மாற்றி அமைப்பேன். உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழவும் வைப்பேன் என் செல்லமே. தனியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து பயப்படுறத முதல்ல நிறுத்து. உன் எதிர்காலம், உனக்கு தேவையான செல்வம், உன் குடும்பம், உன் உடல் நலம் என எல்லாத்தையும் யோசிச்சு நீ கவலைப்பட்டு அப்படியே சோர்ந்து சுருங்கி போயிடுற. உன் எதிர்காலத்தை நான் அழகாக்குறேன்னு சொல்லிட்டேன். உனக்கு தேவையான பணத்தை நான் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். உன் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரவழைப்பேன்னு சொல்லிட்டேன். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இத்தனை விஷயங்களை சொல்லியும் எதுக்காக வாழ்க்கையை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க? இறைபக்தியும் நம்பிக்கையும் இல்லாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். உனக்கு இறைபக்தி இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா? நம்பிக்கையோட என் பெயரை சொன்னீன்னா கண்டிப்பாக நானே உன் மனசில் தைரியத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு கவசமாகவே நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இப்போது அமைதி இல்லைன்னு எனக்கு தெரியும். சரியாக வர வர நீ தூங்குறதும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டு மனசுக்குள்ளேயே நீ அழுகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாகவே நீ என்னை வணங்கும் பாக்கியத்தை பெற்று என்னை தேடி வந்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச பிரார்த்தனைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் எப்படி நிறைவேறாமல் போகும்? இதோ உன் கண்ணீரை எல்லாம் தொடச்சி உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை ஏளனமாக இலக்காரமாக பலவீனமாக பார்த்தவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வெற்றி பெற வைப்பேன். துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும். ஆனால் நல்லதையே செய்யக்கூடிய உனக்காக நல்ல விதியை அமைச்சு கொடுக்க நான் வந்திருக்கேன். அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை ஏளனமாக இகழ்ந்து பேசி கேலி பண்ணி சிரித்தவங்க எல்லாரும் இப்போது நீ வாழ்க்கையில் உயர்வதை முன்னுக்கு வருவதை பார்த்து மௌனமாக நிற்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன் துன்ப துயரங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி இந்த வராகி அம்மா உனக்குரிய ஒரு நற்பலனை அமைச்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் உண்மையின் பாதையில் உறுதியாக நிற்கணும். உன் உழைப்பை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது. கூடிய சீக்கிரமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என்று செல்லமே. இன்னைக்கு இப்போது நீ கொஞ்சம் சோர்ந்து போய் கவலையோட குழப்பத்தோடு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்னன்னு நான் நன்கு அறிவேன். கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உன்னுடைய இந்த கஷ்டகால விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னுடைய மனசில் இருக்க கவலையையும் கலக்கத்தையும் நான் போக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. எல்லா தோல்விகளையும் பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. யாராவது உன்னை கையை பிடிச்சி பின்னுக்கு இழுக்க நினச்சாலும், உன் மேலே பொறாமப்பட்டு உனக்கு எதிராக சதி வேலைகளை செய்ய நினச்சாலும், நீ போகிற பாதையில் கல்லையும் முள்ளையும் போட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன். என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நானே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் செய்வேன்.
உன் அமைதியும் மௌனமும் உனக்கு பலமாக மாறப்போகுது. உன் வெற்றி இந்த உலகையை அதிர வைக்கும் அளவுக்கு இருக்க போகுது. நீ அமைதியாக இருந்த காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு நீ எழுந்து நிற்கிற காலத்தை நான் உருவாக்கிட்டேன். உன்னை தாழ்த்த நினைச்சவங்க நாளைக்கு உன்கிட்டயே வந்து உதவி கேட்கும்படி உன்னை உயர்த்து நிற்க வைப்பேன் என் செல்லமே. உன்னை வேணாம்னு சொன்ன அதே வாய்கள் தான் நாளைக்கு நீதான் வேணும்னு உன் பேரை மரியாதையோடு சொல்லும்படியும் இந்த வராகி அம்மா காலத்தை தலைகீழாக திருப்பி போடுவேன். உன் நிலைமையை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதும். கூடிய சீக்கிரம் அதுக்கான நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் வருது? எல்லாரும் ஏன் என்னை மட்டுமே அவமானப்படுத்துகிறாங்க, என்னை மட்டுமே ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒரு மாதிரி என்னைவே இழிவாக நடத்துகிறாங்கன்னு நீ சோர்ந்து போகாதே. மனிதன் வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலிக்கிறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. யாராவது கொஞ்சம் முன்னேறினா, கொஞ்சம் அறிவாளியாக புத்திசாலித்தனமாக இருந்தா எல்லாரும் அவனை ஒன்றா சேர்ந்து மட்டம் தட்ட தான் நினைப்பாங்க. அப்படிதான் இந்த உலகமும் உன்னை எதிர்க்கிறது, உன்னை தாக்குகிறது. உறவுகள் உன்னை கீழே தள்ள முயற்சி செஞ்சாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை உயர்த்துவேன். உன்னை ஓரங்கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு முன்பாகவே அவர்களை விட உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவிச்ச அவமானங்கிறது உன் வீழ்ச்சி அல்ல, அது உன் எழுச்சிக்கான ஆரம்பம். உன் கண்ணீரை நான் வீணாக போக விட மாட்டேன். காலத்தையே மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் தலையை நிமிர வச்சு உனக்கான கிரீடத்தை அணிவிக்க தான் போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை சிம்மாசனத்தில் அமர வைப்பேன். குடும்பத்துக்காக உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ தியாகம் செஞ்ச, கனவுகளை எல்லாம் விட்டு கொடுத்த. ஆனால் இந்த உலகம் அதற்கு உனக்கு பதிலாக என்ன கொடுத்துச்சு, பரிசாக என்ன கொடுத்துச்சுன்னா கண்ணீர் தானே. நீ செஞ்ச நல்லதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை வரவழைக்கிற இந்த மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாத. நீ அமைதியாக பொறுமையாக இருந்ததின் பலனாகவே இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். நீ செஞ்ச தியாகம் வீண் போகாது. நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து நான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற போகிறேன். இரவு எல்லாரும் தூங்கின பிறகு நீ மட்டும் தூங்காமல் மனசுக்குள்ளேயே யோசிச்சு கவலைப்பட்ட அந்த விஷயமும் தலையணையில் முகம் புதைத்து அழுத அந்த நிமிஷங்களும் எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டாய் அல்லவா? உன் கண்ணீர் கீழே விழுகாத அளவுக்கு இந்த வராகி அம்மா அதை என் பாதத்தில் ஏற்றுக்கிட்டேன். இனிமே நீ ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கும் கண்ணீர் வடிக்காத அளவுக்கு, கவலைப்படாத அளவுக்கு உனக்கான நல்லதை எல்லாம் அதிசயமாக நான் நடத்தி கொடுப்பேன். ஒரு மனிதன் தைரியமாக போராடணும்னா மனசுக்குள்ளே உறுதி இருக்கணும், சக்தி இருக்கணும். அப்படி உனக்கான சக்தியாக, உனக்கான வராகியாக, உனக்கான தாயாக, உனக்கான வெற்றியாக, உனக்கான வைராக்கியமாக இந்த வராகி அம்மாவே உனக்குள்ள உன் கூடவே இருக்கேன். அமைதியாக பொறுமையாக இரு. நீ பெறப்போகிற வெற்றியை இங்கே யாராலும் அசைக்க கூட முடியாது. நீ அமைதியாக இருக்க இருக்க உன் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் நீ செய்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். உனக்கு நல்ல முடிவுகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ பொறுமையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். நீ அமைதியாக இருந்ததின் பலனாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை புரிஞ்சுக்காதவங்களையும், உன்னை மதிக்காதவங்களையும், உன்னை கோபப்படுத்துபவர்களையும் நினச்சி நீ கவலைப்படாதே என் செல்லமே. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கோபப்படும் போது உன்னுடைய அறிவு உன்னை விட்டு விலகி போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் பொறுமையாக அமைதியாக பேச கற்றுக்கோ. நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தியாக மாறி இன்னொருத்தருடைய மனசை குத்தி காயப்படுத்தி கிழிச்சிடும். அப்போது உன் எதிரி தான் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். உன் கோபம்தான் உனக்கான பலவீனம். கோபத்தை வெளியில் காட்டாமல் எல்லார்கிட்டையும் எப்போதுமே சிரிச்ச முகமாக அமைதியாக வாழ்க்கையை அழகாக வாழ தயாராக. உனக்கான மன அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளை வந்து சேர்த்துருவேன். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இன்னையிலேருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது.